திருவள்ளூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த தண்ணீர்குளம் தண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் திருவள்ளூர் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வசூல் செய்யும் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் லோன் தவணை தருவதாக அவரை திருவள்ளூர் ICMR பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு வரவைத்தனர். அங்கு தன்னந்தனியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அஜித்குமாரை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர் முகத்தில் மிளகாய் பொடி தூவியும் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளது. அதைத் தொடர்ந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெட்டுக்காயங்களுடன் இருசக்கர வாகனத்தை இயக்கி வந்த அஜித்குமார் சிறிது தூரத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்க முடியாமல் கீழே விழுந்த அவர் தன்னை காப்பாற்ற கூறி கூச்சலிட்டார். அவ்வழியாக வந்த சிலர் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து திருவள்ளூர் தாலுகா போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அஜித்குமாருக்கு தலை, முதுகு, உடல் உள்ளிட்ட பகுதியில் சரமாரியாக வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. சுமார் 50 தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். வாங்கிய லோனுக்கான தவணை கட்ட கூறி தொந்தரவு கொடுத்ததால் அவரை வரவழைத்து தாக்கினார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் அவர் தாக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடிவில் அவர் எதற்காக தாக்கப்பட்டார், அவர்கள் யார் என்பது குறித்து தெரியவரும் என தெரிவித்தனர். திருவள்ளூரில் பட்டப்பகலில் தனியார் நிதி நிறுவன ஊழியரை செல்போனில் பேசி வரவழைத்து அவர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி அறிவிலால் வெட்டிய மர்ம கும்பல் தப்பியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.